ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பிரபஞ்சம் உங்களுக்காக சூஸ் பண்ணியிருக்கிற உங்களுடைய வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங்கும் ஒர்க் ஷாப்ஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது கூடவே விரும்பும் நபரை ஈர்க்கறதுக்கான பவர்ஃபுல்லான லவ் மந்த்ரா ஸ்பெசிஃபிக் பர்சனோட பேரை வச்சு நான் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அது கூடவே நிறைய மிராக்கிள்ஸ் அள்ளி கொடுத்த ஒர்க் ஷாப்பும் நம்ம கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். அதாவது நம்ம எல்லாருக்குமே ஒரு ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது இந்த பர்சன் நமக்கானவங்களா, யூனிவர்ஸ் இவங்கள தான் நமக்காக சூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற டவுட் நிறையவே இருக்கும். அது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கும் அந்த பர்சனுக்கும் இடையில் விரிசல் ஏற்படும் போது தான் வரும். அது என்ன ரீசனுக்காக வேணாலும் இருக்கலாம். அவங்க அவங்களோட ஃபேமிலியில் ஒத்துக்கலைன்னு சொல்லி உங்களை வேணான்னு சொல்லும்போது, இல்லை தேர்ட் பர்சன் வரும்போது நம்மளை வேணான்னு சொல்லும்போது, இல்லை வேறு ஏதாவது ஒரு ரீசனுக்காக நம்மளை அவாய்ட் பண்ணும்போது தான் இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வரும். ஈவன் நம்ம மேனிஃபெஸ்டேஷனே அப்போ தான் பண்ண ஆரம்பிப்போம். அப்போ நிறைய கேள்விகள் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ளார நீங்களும் கேள்வி கேட்கணும். இந்த பர்சன் கூட நம்ம லைஃப் லாங் ஹாப்பியாக வாழ முடியுமா, இந்த பர்சனை நம்மளால் சந்தோஷமாக வச்சுக்க முடியுமா அப்படிங்கிற கொஷினை நீங்கள் கேட்கணும். அதாவது அவங்க நமக்கு சரியானவங்களா, அவங்க நம்மளை சந்தோஷமாக வச்சுப்பாங்களா அப்படிங்கிறது எல்லாமே தாண்டி நீங்கள் அந்த பர்சன் கூட சந்தோஷமாக வாழ முடியுமா, உங்களால் அந்த பர்சனை ஹாப்பியாக வச்சுக்க முடியுமாங்கிற கேள்விகளை தான் நீங்கள் கேட்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கவுன்சிலிங் வரவங்க காயம் பட்டவங்களாக தான் வரீங்க, அதாவது பாதிக்கப்பட்டவர்களாக வரீங்க. அப்போ உங்கள் மைண்டில் என்ன மாதிரி எண்ணங்கள் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் விக்டிம், அதாவது பாதிக்கப்பட்டவங்க அப்படிங்கிற ரோலை தான் ப்ளே பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் பர்சன்ஸை நீங்கள் ப்ளேம் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷனில் தான் வருவீங்க. ஏன்னா அவங்க உங்களை ஏமாற்றிட்டாங்க, இல்லை மற்றவங்களுக்காக உங்களை அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் வருவீங்க. அப்படி இருக்கும்போது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் உங்கள் மைண்டில் இருக்கும். அப்போது இந்த மாதிரி கேள்விகளை நீங்கள் கேட்கும்போது தான் உண்மையாலுமே அந்த பர்சன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறது தெரியும். கண்டிப்பாக அந்த பர்சன் கூட இருந்தால் நீங்கள் அவங்கள சந்தோஷமாக வச்சுப்பீங்க, அவங்க கூட உங்களால் ஹாப்பியாக வாழ முடியுங்கிற எண்ணம் வந்ததுன்னா மட்டும்தான் அந்த பர்சனை நீங்கள் மேனிஃபெஸ்டே பண்ண முடியும். இல்லை அவங்கள லவ் பண்ணிட்டோமே, இனி அவங்கள விட்டால் நம்ம வேறு யார் கிடைப்பாங்க அப்படிங்கிற லோ ஃபீலிங்னாலேயோ, இல்லை இவங்களை நம்ம லவ் பண்ணிட்டோம் இனி வேறு யாருமே நம்ம லவ் பண்ணக்கூடாதுங்கிற கில்ட்டி ஃபீலிங்னாலேயோ, இல்லை இவங்க எப்படி நம்மளை வேணான்னு சொல்லிடுவாங்கங்கிற ஈகோ ஃபீலிங்னாலேயோ ஒருத்தரை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. அப்போ என்னென்னா, உங்ககிட்டே ஹாப்பினஸ் இருக்காது. உங்ககிட்ட ஹாப்பினஸ் இல்லாதப்போ எப்படி உங்கள் பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க? ஏன்னா உங்களுக்குள்ளே விரிசல் வரும்போது ஏன் காயம் அதிகமாக வருது அப்படின்னா, உங்களுக்கு செல்ஃப் லவ் இல்லை அப்படிங்கிறதுனால தான். இல்லை அப்படின்னா அந்த பர்சனையே ஃபுல்லாக 100% நீங்கள் டிபெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அந்த பர்சன் லைஃப்பில் வராங்க. ஸோ இந்த பர்சன் தான் நமக்கானவங்கன்னு முழுசாக நம்பிடுறீங்க. ஸோ உங்களை விட அந்த பர்சனை நீங்கள் அதிகமாக டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அதனால தான் சடனாக அவங்கக்கிட்ட சேஞ்சஸ் வரும்போது உங்களுக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா, உங்களை நீங்கள் மதிக்காமல் முழுசாக அந்த பர்சனே டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால வர பிரச்சனைகள் தான். ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா, நீங்கள் உங்களோட சந்தோஷத்துக்காக அவங்கள சார்ந்திருக்கிறீங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு வரும். அதனால் நீங்கள் பண்ணுற எல்லாமே அவங்களுக்கு டார்ச்சராக தெரியும். ஸோ நீங்கள் நினைப்பீங்க, நிறைய லவ் இருக்கிறதுனால தானே நான் இத்தனை தடவை கால் பண்ணுறேன், அவங்க எவ்வளோ தப்பு பண்ணினாலும் நான் மன்னிச்சு போகிறேன், அவங்க நம்மளை எவ்வளோ அவாய்ட் பண்ணாலும் நான் போய் கெஞ்சுறேன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் இது எல்லாமே அவங்களுக்கு எப்படி தெரியும்னா, உங்ககிட்ட அன்பு இல்லை, அவங்கள விட்டால் உங்களுக்கு வேறு யாரும் கிடைக்கல, அதனால தான் நீங்கள் அவங்க பின்னாடி வரீங்கிற மாதிரி தோற்றத்தை உருவாக்கும். அதனால தான் அவங்க உங்களை மெயினாக அவாய்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லையா, அவங்க அந்த தேர்ட் பர்சன் கிட்ட பேசிட்டும் உங்ககிட்டையும் பேசணும்னு நினைப்பாங்க. ஏன் அப்படின்னா, நிறைய பேர் தேர்ட் பர்சன் ரிலேட்டடாக வரவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, அந்த பர்சன் எங்கிட்டையும் பேசுகிறாங்க அங்கேயும் பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது அவங்க லைஃப்பில் தேர்ட் பர்சன் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா இம்மிடியட்டாக நீங்கள் பேசாமல் தான் இருந்தாகணும். ஏன்னா நீங்கள் அங்கே சாய்ஸ் ஆயிடுவீங்க. ஈவன் இன்னொன்று என்ன அப்படின்னா, உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுமே அங்கே இல்லாமல் போயிடும். அவங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னு தெரிஞ்சும் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அவங்க உங்களை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் தான் நினைப்பாங்களே தவிர உங்கள் மேலே ஒரு மதிப்பே வராது. இதே நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா கூட அவங்க உங்களை நினச்சி மிஸ் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய பேர் என்னென்னா, அவங்க கூடயே போயிடுவாங்கங்கிற பயத்தில் தான் நான் பேசுகிறேன்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த பயங்கிற உணர்வை கொடுக்க அதே சுச்சுவேஷன்ஸ் தான் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இங்கே நிறைய பேர் ஹாப்பியாக இல்லாமல் அந்த பர்சன் கூட சேர்ந்தா நான் ஹாப்பியாக இருப்பேன், அவங்க கூட நான் லைஃப் லாங் ஹாப்பியாக வாழுவேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அதுக்கான ஹாப்பினஸை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா மட்டும்தான் உங்கள் பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ யூனிவர்ஸே நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கான பர்சனை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ சரியான கேள்விகளை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி பர்சன்ஸை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ உண்மையாலுமே மேனிஃபெஸ்ட் பண்ணுறது
மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த பர்சன் ஒர்த்தானவங்களா, நம்மளோட எனர்ஜிக்கு நம்மளுடைய தகுதிக்கு அவங்க ஏற்றவங்களான்னு பார்த்துட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் கில்ட்டி ஃபீலிங்னால தான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. உண்மையாலுமே ஒரு சிஸ்டர் வந்தாங்க. அவங்க வந்து அந்த பர்சன் வேணும் அப்படின்னு சொல்லி தான் வந்தாங்க கவுன்சிலிங்க்கு. பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா அவங்க ஒன் சைடாக லவ் பண்ணுறாங்கங்கிறது தெரிஞ்சிச்சு. ஸோ அவங்க ரொம்ப சென்சிட்டிவ் தான் நான் நினச்சி அதை கேட்டுட்டு இருந்தேன். அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். சரி பொறுமையாக கேட்போம் அப்படிங்கிறதுக்காக. நடுவில் வந்து அவங்க சொன்னாங்க பாருங்க, நான் அசந்து போயிட்டேன். ஆக்சுவலாக அந்த பர்சன் வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக இவங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே, அவங்க வந்து அந்த பர்சன் தான் வேணும்னு சொல்லி கேட்க போகிறாங்க, நிறைய மெசேஜ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க, அழுதுருப்பாங்கன்னு நினச்சா அவங்க சொன்னாங்க, அக்கா அதுக்கப்புறம் நான் அவருக்கு மெசேஜே பண்ணலக்கா, அவருக்கு நான் காலும் பண்ணல, நேரில் வந்து அவர் எனக்கு ஹாய்னு சொல்லி சிரிச்சாருக்கா, நான் மூஞ்சியை திருப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்படியே அசந்து போயிட்டேன் நான். டேய், இவ்வளோ செல்ஃப் லவ்வோடு இருக்கீங்க, செல்ஃப் ரெஸ்பெக்டோடு இருக்கீங்க, அவர் இல்லாமல் நீங்கள் இத்தனை நாள் இருக்க முடியுது, அப்புறம் ஏன் அந்த பர்சன் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே அவங்க சொன்னது இதுதான். ஆமாம் இல்லைக்கா, அந்த பர்சன் எனக்கு வேணுமாக்கா அப்படின்னு என்கிட்டயே கேட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது உண்மையாலுமே. ஏன்னா அவங்க ஃபுல் எஃபர்ட் போட்டிருக்காங்க அந்த பர்சனை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு. இந்த பொண்ணு ரொம்ப 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 ஹாப்பியான பொண்ணு. நான் சொன்னேன் 100% அவர் உங்களை தேடி வருவாருடா. ஏன்னா நீங்கள் கொடுக்குற இடத்துல இருக்கீங்க. அவரை வந்து ஆறுதல் படுத்திருக்கிறது நீங்கள் தான், அவருக்கான ஹாப்பினஸை கொடுத்தது நீங்கள் தான். 100% உங்களை தேடி வருவார். ஆனால் அவர் உங்களுக்கு வேண்டாம், ஏன்னா அவர் உங்களை மதிக்கலை, ஸோ உங்களை அவாய்ட் பண்ணியிருக்காங்க. உங்களால் இவ்வளோ செல்ஃப் ரெஸ்பெக்டோடு இருக்க முடியுது. ஒன் சைடாக லவ் பண்ணிட்டோங்கிற கில்ட்டி ஃபீலிங்காக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு. ஆமாக்கா, அந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங்னால தாக்கா நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் அவரை, நான் லவ் பண்ணிட்டேன்ல, நான் உண்மையாக இருக்கேன்ல அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் உண்மையாக இருக்கீங்கடா, நீங்கள் உண்மையாலுமே ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனால் உங்கள் அன்புக்கு அவர் தகுதியானவர் கிடையாது. அவருக்கு நல்ல பொண்ணு அவருக்கு ஏற்ற மாதிரி கிடைப்பாங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பை மூவ் ஆன் பண்ணுங்கள். உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் ஓகேக்கா, இப்போ தான் எனக்கு ரிலீஃபாக இருக்குது, நான் போய் சூப்பரான லைஃப் மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க. ஸோ இதே மாதிரி சுச்சுவேஷனில் தான் நிறைய பேர் இருக்கீங்க. இந்த சமூகத்துக்காக பயப்படுறீங்க. இன்னொன்று என்னென்னா, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் நம்ம சொல்லியிருப்போம் லவ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. அந்த இடத்துல நாங்கள் எங்கள் லவ் தோத்துருச்சு, அதை ஜெயிக்க வச்சு காட்டணுங்கிற ஒரு ஈகோக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறவங்களும் இருக்கீங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே தாண்டி உங்களுடைய சந்தோஷம் அங்கே இருக்குமாங்கிறதையும் கேள்வி கேட்டுக்கோங்க. அந்த பர்சனை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்க முடியுமாங்கிறதையும் நீங்கள் கேள்வியாக கேட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா, அவங்கள பற்றி நெகட்டிவான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும்போது திரும்ப திரும்ப அந்த எண்ணங்கள் வரும். ஸோ அது மூலமாக நீங்கள் ஹாப்பியாக இருக்க முடியாது. உங்ககிட்ட ஹாப்பியாக இல்லை அப்படின்னா அந்த பர்சனையுமே நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்க முடியாது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஹீலாகி நல்லா ஃபுல்லாக ஹீலாகி வெளியில் வந்து அதே பர்சனை அட்ராக்ட் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறவங்களும் இருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரிங்கிறத நல்லா யோசிச்சுட்டு தெளிவாக மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். பிரபஞ்சம் கண்டிப்பாக அந்த பர்சனை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லை, நான் சொன்ன இந்த 3 ரீசன்ஸ், அதாவது ஃபுல்லாக நம்மளுக்கு வேறு யாருமே கிடைக்க மாட்டாங்கங்கிற ஒரு எண்ணத்தினாலையோ, இல்லை அவங்கள நம்மளால் மறக்க முடியலங்கிற எண்ணத்தினாலேயோ, இல்லை இந்த ஈகோ பிரச்சனைனாலேயோ, நம்மளை எப்படி அவங்க வேணான்னு சொல்லுவாங்கங்கிற ஈகோ பிரச்சனைனாலேயோ, இல்லை மற்றவங்க நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்கங்கிற கில்ட்டி ஃபீலிங்னாலேயோ மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்களுக்கு நீங்கள் தான் ரொம்ப 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 முக்கியம். யூனிவர்ஸ்க்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். சூப்பரான லைஃப்பை யூனிவர்ஸ் உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கு. ஸோ அதை உணர்ந்து நீங்கள் நல்ல செல்ஃப் லவ்வோட ரொம்ப ஹாப்பியாக இருங்க. நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற பர்சன் ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் நிறைய எஃபர்ட் போடணும்லாம் அவசியம் கிடையாது. உங்களை சந்தோஷமாக வச்சு மட்டும் நீங்கள் எஃபர்ட் போடுங்க. உங்ககிட்ட நிறைய ஹாப்பினஸ் இருக்கும்போது உங்களோட ஹாப்பினஸ்க்காக நிறைய பேர் உங்களை தேடி வருவாங்க. அதில் உங்களோட எனர்ஜிக்கு சூப்பராக மேட்ச் ஆகிற பர்சன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சனாக இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாமே உணர்ந்து கரெக்டாக மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். அந்த பர்சனை பிரபஞ்சம் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க. எல்லாருக்கும் நல்லதே நடக்குது. நம்ம ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ். லவ் யூ ஸோ மச் யூனிவர்ஸ். ஹேவ் அ மேஜிக்கல் டே டியர்ஸ்.